ஒரு குட்டி கதை. ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வந்து போறாரு. இந்த துடைக்கிறது, மாப்பு துடைக்கிற வேலைக்கு வந்து போறாரு. அங்க போனதுக்கப்புறம் அங்க உள்ள அதிகாரி பார்த்தீங்கன்னா, வந்து மாப் போட்டு காமிக்க சொல்றாங்க. தொடச்சு காமிக்க சொல்றாங்க. இவரு வந்து தொடச்சு காமிக்கிறாரு. நல்லாவே நீட்டாவே தொடச்சு காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா, இமெயில் ஐடி கேட்கறாங்க. இமெயில் ஐடி கேட்டோனே, "இமெயில் ஐடி இன்டர்நெட்லாம் எனக்கு தெரியாதுங்க" அப்படின்னு அவர் வந்து சொல்றாங்க. உடனே இவர் கேட்டு அந்த அதிகாரி கிட்ட, "இமெயில் ஐடி இன்டர்நெட் தெரியாதவங்களுக்குலாம் கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை கிடையாது. நீங்க கிளம்புங்கன்ட்டாங்க." அவரும் சோகமா வெளிய வந்துறாரு. வந்தோனே வேற வழி இல்லாம கையில ஒரு 10,000 வச்சிருக்காரு. அந்த 10,000 வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காய பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அந்த வெங்காய பிசினஸ் முதல்ல கூவி கூவி விக்கிறாரு. அப்புறம் காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காய வியாபாரியா மாறிறாரு. அதுக்கப்புறம் சொந்தமா ஒரு காய்கறி கடை வச்சு ஒரு பெரிய வியாபாரியா வந்து மாறிறாரு. அது பெரிய வியாபாரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேங்க்குக்கு வந்து போறாரு. அந்த பேங்க்ல போய் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறாரு. அப்போ அங்க ஒரு அதிகாரி சொல்றாங்க, "உங்க இமெயில் ஐடி குடுங்க" அப்படிங்கிறாங்க. "இமெயில் ஐடிலாம் எனக்கு தெரியாதுங்க" அப்படின்னு அவர் சொல்றாங்க. உடனே அதிகாரி சொல்றாரு, "இமெயில் ஐடி இன்டர்நெட் தெரியாம நீங்க இவ்வளவு பெரிய வியாபாரியா மாறிட்டீங்களே, ஒருவேளை தெரிஞ்சா நீங்க இன்னும் பெரிய ஆளா இருப்பீங்க" அப்படின்ட்டு அந்த பேங்க் அதிகாரி வந்து சொல்றாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, "இமெயில் ஐடி இன்டர்நெட்லாம் தெரியாம இருந்தனால தான் நான் இன்னைக்கு வந்து பெரிய வியாபாரி ஆனேன். ஒருவேளை தெரிஞ்சதுன்னா நான் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனில மாப் போட்டுட்டு இருப்பேன். ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருப்பேன்" அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. சோ இந்த கதை மூலமா என்ன சொல்ல வரோம்னா, நம்மளுக்கு ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா, நம்மளுக்கு வேற ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம்.